வணக்கம் மக்களே. அப்புறம் திருச்சி மீட்டிங்கில சிஎம் சார் வந்துட்டு நெறைய விஷயங்கள் கரெக்ட்டா பேசியிருந்தாங்க. அதாவது சட்டசபை லைவ வந்து லேடீஸ் கூட வாட்ச் பண்றாங்க. அந்த அளவுக்கு லேடீஸ்க்கு கூட இதில இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்டின்ட்டு. கண்டிப்பா சொல்றேன். அதில நானும் ஒரு ஆளு. அவரு பதவி ஏற்றதா இருக்கும். இதுவரைக்கும் நான் எந்த முதலமைச்சர் பதவி ஏற்கிற விழாவோ, இல்ல சட்டசபை லைவோ நான் பார்த்ததே கிடையாது. பார்க்கணும்னு எனக்கு தோணுனதும் கிடையாது. அரசியல்ங்கிற ஒரு விஷயம் எனக்கு அவ்வளோ ஆர்வம் குடுத்ததும் கிடையாது. ஆனா, சிஎம் விஜய் சார் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சட்டசபை லைவ்லாம் நான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் பார்த்தேன். இப்ப வரைக்கும் அ மோஸ்ட்லி நான் என் வீட்ல வந்து நியூஸ் சேனலே பார்க்க மாட்டேன். ஆனா, இப்போ வந்து நான் நியூஸ் சேனல் தான் அதிகமா பார்க்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். சத்தியமா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியவே தெரியாது. என் அப்பா யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்களோ, என் என் கூட பொறந்தவங்களோ, இல்ல என் ஹஸ்பண்டோ யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்களோ, அவங்களுக்கு போட்டுட்டு வந்த 2020 வரைக்கும் அந்த மாதிரி ஓட்டு போட்டுட்டு வந்த ஆள் தான் நானு. பட் இப்போ வந்து யோசிச்சு தான் போடணும். 2வது யார் நமக்கு நல்லது செய்வாங்கன்னு நெனச்சு போடணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசிச்சு போடணுங்கிறத, அந்த ஆர்வத்த கொண்டு வந்ததே வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம விஜய் சார் தான். ஆ அதனால அதையும் சொன்னாரு. இந்த மாரி நெறைய பேருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு, பெண்களுக்குலாம் ஆர்வம் வந்திருக்கு அப்டின்ட்டு. உண்மையிலேயே அது நல்ல விஷயம் தானே! ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அரசியல் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அப்பதான் நம்ம நாடு நல்லாருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா, த தற்கூரின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு கேள்விக்குறி ஆயிட்டீங்க அப்டின்னாரு. உண்மையிலேயே சொல்லப்போனா யாரையுமே மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் அவங்கள நல்லவங்கன்னும், அ ஆப்போ இப்போ திடீர்னு வேற ஒருத்தங்களுக்கு மாறுறாங்கன்னோனே மக்கள தற்குறின்னு சொல்றது வந்து, எந்த வகையில அது மக்கள் ஏத்துப்பாங்க? அப்படிலாம் பேசி பேசி தான் சொல்லப்போனா, அவங்க நெறைய இழந்தாங்க. அது அவங்களுக்கு புரிஞ்சா நல்லாருக்கும்.